friends, welcome to our channel. Feel free to cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல அவல் வடை எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க இப்ப அதுக்கு தேவையான ingredients என்னங்கறத பார்க்கலாம். இந்த கப்ல 1 கப் வெள்ளை அவல் எடுத்து 3 தடவை வாஷ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன். 10 ல இருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிருந்தா போதும். தண்ணி எல்லாம் வடிகட்டிக்கோங்க. உங்களுக்கு நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தா அப்புறம் வந்துட்டு வடை போட்ட உடனே வந்து பிரிஞ்சு போய்டும். உப்பு தேவையான அளவு. காரத்துக்கு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் இல்லனா மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ண போறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு கொத்து கறிவேப்பிலை இலை. இது மூணையும் நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கறிவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வந்து இந்த மாதிரி பொடியா நறுக்கி போடும்போது நல்ல ஃப்ளேவர்டா இருக்கும். வடையை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல அவலை போட்டாச்சு. நல்லா ஒரு தடவை வந்து மசிச்சு விட்டுக்கோங்க கையால. தண்ணி வந்து அதிகமா இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதோடவே நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்துட்டு கறிவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்றேன். பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கூடவே காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிளகாய் தூள் வேணும்னா நீங்க மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் 1/4 ஸ்பூன் தான் ஆட் பண்றேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையால. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அப்படி வடை தட்டுற பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப வந்து தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி வச்சிடாதீங்க. உங்களுக்கு ஒருவேளை அப்படி ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க எனக்கு கரெக்டா இருக்கு. நான் அதனால வந்துட்டு அரிசி மாவு எதுவும் ஆட் பண்ணல. இந்த மாதிரி ஒரு கிளிங் ஷீட் எடுத்துட்டு அடியில் இந்த மாதிரி விரிச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவுல இருந்து உங்களுக்கு வந்து வடை எந்த அளவுக்கு வேணுமோ அது அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க மாவு எடுத்துட்டு நல்லா தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஷீட் போட்டுக்கிட்டீங்கன்னா அப்படி எடுக்கிறதுக்கு வந்து அழகா வரும். அதனால தான் இந்த மாதிரி போட்டுக்கிறது. ஆல்ரெடி வந்து நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் ஓரளவுக்கு சூடாச்சா இல்லையான்னு நம்ம கொஞ்சமா மாவு எடுத்து விட்டு பார்த்தா தெரியும். பாருங்க எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடாக தான் இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல இதை வடையை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற வடையை போட்டுடலாம். இது நல்லா வந்து ஆயில்ல டீப் ஃப்ரை ஆயிட்டு 2 சைடும் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை வந்து நீங்க வந்து வடையா தான் போடணும்னு இல்லை, கட்லெட் இல்லைனா போண்டா பக்கோடா அந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்திருக்கு, அதை வந்து திருப்பிக்கலாம். 2 சைடும் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியானதுக்கு அப்புறம் வெளியில எடுத்துடலாம். நல்லா ஆயிலை ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. மற்ற வடை மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் எந்த மாவும் அரைக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து அவலை வந்து ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிருந்தா போதும். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். அவல் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான அவல் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.